ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டத்தில் யூனிட் 24 மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்சியல் சர்வீசஸோட ஒரு ஃபார்ம் தான். மைக்ரோ அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஸ்மால் அமௌண்ட் ஃபினான்ஸ் பண்ணுறது. ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸை வந்து நம்ம ஒரு புவர் அண்ட் லோ இன்கம், குறைவான வருமானம் உள்ளவங்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடியது தான் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதனால் என்ன யூஸ், இந்த லோ இன்கம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸை கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, அந்த மக்களுடைய எக்கனாமிக்கை வந்து என்ன பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொவர்ட்டி, ஏழ்மைத்தன்மை ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்கம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. இந்த மைக்ரோ ஃபினான்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ சேவிங்ஸ், மைக்ரோ கிரெடிட், மைக்ரோ இன்சூரன்ஸ் அண்ட் மைக்ரோ பென்ஷன்ஸ். இது எல்லாமே மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு உள்ளடக்கியது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் எப்படி இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இந்தியாவில் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ சேவிங்ஸ், குறைந்த அளவு சேவிங்ஸ்லேருந்து குறைஞ்ச லோன் கொடுக்குறதா இருக்கலாம். அண்ட் தென் மைக்ரோ என்டர்பிரைசஸ்லேருந்து இப்போ மைக்ரோ இன்சூரன்ஸ், மைக்ரோ ரெமிட்டன்சஸ், மைக்ரோ பென்ஷன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆயிடுச்சு, கிராஜுவலாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக க்ரோத் ஆகும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரூரல் புவர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் எம்பவர்மெண்ட்டில் அவங்களும் என்ன பண்ணலாம், ஒரு பெட்டர் லைஃப்பை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இது கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு அவங்களோட இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை இந்த கண்ட்ரியில் கொண்டு வரணும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு லோ இன்கம் உள்ள மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அவங்களுடைய எக்கனாமிக் லெவலை வந்து நம்ம குறைவான செலவில் வந்து நம்ம அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் என்ன பேர்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து எந்த 3 பேஸஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிது. அதில் ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேயில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதோட மெயினான கோல் வந்து என்னதுன்னா, ஃபினான்சியல் செக்டரில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஆர்பிஐயில் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. அதை ஃபஸ்ட்டு ஆர்பிஐயில் செட்டப் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, ரூரல் கிரெடிட், கிராமப்புற கிரெடிட்டை வந்து என்ன பண்ணணும், கடனை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐயில் இந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ரூரல் கிரெடிட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பித்தாங்க. ஸோ செகண்ட் பேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1960s லேட்டில் தான் ஃபஸ்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த டைமில் லீட் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லீட் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுவாங்க, லீடு பேங்க் அப்படிங்கிறத ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லீட் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, மற்ற பேங்கு, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அதர் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணும். அதே சமயம் அது அவங்களோட பர்பஸ் என்னவாக இருக்குன்னா, ஒரு எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் யூட்டிலிட்டிஸை வந்து பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த லீட் பேங்க் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கிரெடிட் பிளான்ஸ் அண்ட் தென் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் அப்படிங்கிறது யாராக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லைதான் ஒரு மிடில் மேனாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ரொம்ப ஈஸியாக்குறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ஸை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த செகண்ட் பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் 1969 அந்த டைமில் தான் நமக்கு என்ன ஆச்சுன்னா, பேங்க் ஃபஸ்ட்டு 14 கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து நமக்கு நேஷ்னலைசேஷன் ஆச்சு. தென் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து 1975 வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வர ஆரம்பித்தாங்க. எதுக்காகனா, நம்ம ரூரல் ஏரியாஸுக்கும் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ஆர்பி அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் வந்து 1975 இதாக ஆரம்பிச்சிது. ஸோ தென் இந்த பேங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத 1981 கொண்டு வந்தாங்க. ஸோ ரூரல் அதிலே நமக்கு இருக்குது, ரூரலை டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதோட மெயினான விஷயம் என்னது அப்படின்னா, சுய வேலைவாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் அண்ட் தென் புவர் பீப்புளுக்கு என்ன பண்ணணும், சப்சிடியோட கூட மானியத்தோட கூடிய ஒரு லோன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மெயினான அப்ஜெக்டிவ். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தென் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட் அப்படிங்கிறத 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு வந்து என்னது, எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு மாடர்ன் மைக்ரோ ஃபினான்ஸ் மூமெண்ட்டில்
ஃபஸ்ட்டு அதுதான் அடித்தளமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மைராடா அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்கேஜியோட ஒரு முக்கியமான ஒரு படிக்கல்லாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எஸ்கேஜியோட வளர்ச்சி கான்செப்டில் 1984-85 மைராடா என்ன பண்ணாங்கன்னா அந்த எஸ்கேஜியை வந்து பேங்கோட லிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த எஸ்கேஜியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிளாகவும் அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கிறதாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைராடா அப்படிங்கிறது வந்து டைரெக்டாகவே அதில் வந்து தலையிடலைனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மைக்ரோ இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபினான்சியல் சர்வீஸை ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு இந்த மைராடா அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் பேஸ் வந்து எதை சொல்லுது அப்படின்னா மாடர்ன் மைக்ரோ ஃபினான்ஸ் மூவ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் பேங்க் ரெண்டு ஜாயின் பண்ணி எப்படி வந்து அவங்களுக்கு நம்ம எஸ்கேஜிக்கு லோன்ஸ் கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மலாக லான்ச் பண்ணது நபார்டு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1992. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேங்க்குக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க எப்படி எஸ்கேஜிக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு 500 செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் நம்ம 1993 அதை விட அதிகமாக 600 எஸ்கேஜிக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம பேங்கிங் சிஸ்டம் ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக எஸ்கேஜிக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ எஸ்கேஜிக்கு வந்து நம்ம கடன் கொடுக்கறது லெண்ட் பண்ணுறத ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் இது ஒரு எஸ்கேஜிக்கு லோன் கொடுக்குறதே ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்தாங்க இன் 1996. ஸோ பேங்கிங் சிஸ்டத்தில் வந்து நமக்கு தெரியும் பப்ளிக் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க், கமர்ஷியல், ரீஜனல் ரூரல் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே அவங்க ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்டர் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் ஆந்திர பிரதேசத்தில் மைக்ரோ ஃபினான்ஸ் கிரைசிஸ் ஒரு பெரிய தோல்வியை 2010 சந்திச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் நமக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தாலுமே அந்த அவங்களோட டியூ டிலிஜென்ஸ், ஒரு கஸ்டமருக்கு நம்ம எஸ்கேஜி லோன்ஸோ வேறு ஏதோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க டியூ டிலிஜென்ஸை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம ஒழுங்காக பார்க்காம அண்ட் தென் அந்த எத்திக்கல் ரெக்கவரி ப்ராக்டிசஸ் கரெக்டாக கொடுத்த லோனை ரெக்கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது இல்லாததுனால அது ஆந்திர பிரதேசத்தில் 2010 வந்து பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே நமக்கு அதுக்கப்புறம் அதை நம்ம கிராஸ் பண்ணி பெரிய லெவலில் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நமக்கு 2014 வந்து யூனிவர்சல் பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்ரூவல் கிடச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 என்டைட்டிக்கு அப்ரூவல் கிடச்சிது. அதில் ஒன்று வந்து நமக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அதே சமயம் 2016 வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிராண்டட் அப்ரூவல் கொடுத்தாங்க. அதில் நமக்கு 10 என்டைட்டியில் ஒரு 8 என்டைட்டி பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ இப்படி தான் என்ன ஆச்சுன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிது. த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கிராமீன் பேங்க் மாடல். ஸோ இந்த மைக்ரோ ஃபினான்ஸோட குளோபல் பயனியர் யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் முகமது யூனுஸ் அப்படிம்பாங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கான்செப்டை 1976 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு கிராமீன் பேங்க் அப்படிங்கிறத 1983 பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜோப்ரா அப்படிங்கிற வில்லேஜில் தான் அவர் என்ன பண்ணார், எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ அதுக்காக அவருக்கு வந்து நம்ம நோபல் ப்ரைஸ் கூட 2006 வந்து அவர் வாங்கினார். ஸோ இது வந்து எதுக்காக இதை எப்படி இது பண்ணார் அப்படின்னா ஒரு டைம் அவர் வந்து ஃபீல்டு விசிட் போயிருக்கும்போது அங்கே ஒரு லேடி சுஃபியாங்கிற லேடி வந்து என்ன பண்ணாங்க, பேம்பு அதாவது மூங்கில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த மூங்கிலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 டாக்கா கூட இல்லை. இப்போது நமக்கு 1 டாக்காவோட ரேட் வந்து 0.71 ரூபி. ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப குறைவாக தான் இருந்ததுன்னா அது கூட இல்லை அவங்களுக்கு. ஸோ அப்போ அவர் வந்து ரொம்ப அவருக்கு சர்ப்ரைஸ் ஆச்சு, என்ன இது கூட அவங்களால முடியலையா. அப்போ அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இதில் வாங்குறத எவ்வளோ இது பண்ணாலுமே நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 10% வந்து லோக்கல் மணி லெண்டர்ஸ் இந்த வட்டி கடன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த ஊர்லேயே உள்ளவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு நாங்கள் 10% பே பண்ண வேண்டியது இருக்கும். சில டைம் அதே நாள் கூட 10% வந்து நம்ம ஒரு நாளைக்கு கூட நாங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அடுத்த நாளே அவர் ப்ரொஃபஸர் யூனுஸ் என்ன பண்ணார்னா ஒரு 42 பீப்புளுக்கு 856 டாக்காவை வந்து என்ன பண்ணார் கொடுத்தாரு. அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரா மெட்டீரியலை வாங்குங்க, இதில் உங்கள் வேலையை பாருங்கள், ஆனால்
எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டோ இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறத அவர் தெரிவித்தார். ஸோ அப்போது வந்து யூனிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அப்போ இதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுச்சு ஒரு கிராமின் பேங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பங்களாதேஷில் வந்து 1983 ஓப்பன் பண்ணார். இப்போ நமக்கு கிராமின் பேங்க் வந்து 2600 பிரான்ச்சஸோட 80,000 வில்லேஜஸில் 9 மில்லியன் பாரோவர்ஸ் வந்து அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் அவங்க ரீபேமெண்ட் பண்ணக்கூடியவங்க 99% வந்து அவங்க வாங்கின கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிராமின் பேங்க் மாடல்ஸை பொறுத்தவரை அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அந்த கிராமின் பேங்கோட ஓனர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து அந்த லோனை வாங்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த லோனை ரீபே பண்ணக்கூடிய லைபிலிட்டி பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குரூப்பில் வந்து மினிமம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, மொத்தத்தில் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோன் வந்து அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஒன்லி ட்ரஸ்ட், நம்பிக்கையின் பேரில் தான் கொடுக்கப்படும். ஸோ நம்ம சீப்பாக ரொம்ப மலிவான ரேட்டில் சப்சிடி லோன் கொடுக்கறத விட இந்த கிராமின் பேங்க் மூலமாக கிடைக்கக்கூடிய ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து அந்த புவர் பீப்புளுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யார் இதை பண்ணாங்க, எந்த வருஷம், எந்த வில்லேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ். மைக்ரோ ஃபினான்ஸ் டெலிவரி வந்து ஒரு 2 ப்ராட் டைப்ஸ் ஆஃப் என்டைட்டிஸ் மூலமாக தான் கொடுக்கப்படுது. ஒன்று இன்ஃபார்மல் ஒன்ஸ் அண்ட் த ஃபார்மல் ஒன்ஸ். அந்த நேம்லேயே இருக்குது. இன்ஃபார்மல் அப்படின்னா அவங்களுக்குன்னு எந்த விதமான ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ எதுவுமே கிடைக்காது. ஃபார்மல்ங்கிறது அதுக்கு தகுந்த ரூல்ஸ் படி அவங்க எல்லாமே ஃபினான்ஸ் பண்ணுறது தான் ஃபார்மல் ஒன்ஸ். ஸோ இதில் இன்ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. நம்ம ரூரல் ஏரியாஸில் நிறைய பேர் இப்போ அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது மணி லெண்டர்ஸ், மகாஜன்ஸ், ஷ்ரஃப் அண்ட் லேண்ட் ஓனர்ஸ் இன்னுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. உள்ளூரில் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க மூலமாக வட்டிக்கு கடன் வாங்குறது, சின்ன சின்ன பக்கத்திட்ட வாங்கிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி எந்த விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் இல்லாமல் கொடுக்குறது இன்ஃபார்மல் ஒன்ஸ். ஸோ ஃபார்மல் வந்து நம்ம பேங்கிங் செக்டர். இந்த பேங்கிங் செக்டரில் என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்கெல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் படி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் ஃபார்மல் ஒன்ஸ். இது ரெண்டுக்குமே கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபிகரை பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து 2 டைப்ஸில் கொடுக்கப்படுது. இன்ஃபார்மல், ஃபார்மல். இதில் மணி லெண்டர்ஸ், மகாஜன்ஸ், லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே. ஸோ ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் பேங்க் லிங்கேஜ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. இதில் வந்து நம்ம மைக்ரோ எஸ்ஹெச்ஜி சேனல்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடல்ஸ் மூலமாக தான் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தவரை நாட் ஃபார் ப்ராஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் பெனிஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது என்னங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதில் பேங்கை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸில் ஒரு பெரிய நெட்வொர்க்கே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து யாருன்னா ரூரல் ஏரியா பீப்புள். அதுலேயும் அர்பனில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணுறது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் தென் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸோட ஒரு மெயினான ஒரு இதுனே சொல்லலாம். ஸோ கமர்ஷியல் பேங்க் அதாவது பப்ளிக் செக்டராகவும் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராகவும் இருக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இல்லைனா மற்ற சம்மந்தமான லோன்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருப்பாங்களோ எதெல்லாம் மேண்டேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி மற்ற எல்லாமே மற்ற பேங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்மல் குரூப், ஸ்மால் இன்ஃபார்மல் குரூப்ஸில் வந்து 10 to 20 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரே சோசியல் அல்லது ஒரே விதமான எக்கனாமிக் பேக்ரவுண்டை கொண்டதாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, வாலண்டியராகவே வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்து சேவிங்ஸை வந்து தன்னுடைய குரூப்புக்குள்ளே ஏற்படுத்திக்கணும், தன்னுடைய நீட்ஸ் எதுவும் தேவைன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களே இதை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரைபல் டாமினேட்டட் பழங்குடியினர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஏரியாஸாக இருக்கலாம், இல்லைனா எக்கனாமிக்கல் வீக்கர் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ், மினிமம் 5 மெம்பர்ஸ் அந்த எஸ்கேஜியை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே கண்டிப்பாக பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை அபோவ் பவர்ட்டி லைன் வறுமை கோட்டிற்கு மேலே வந்து இருக்காங்கன்னா ஒன்லி அப் டு 20%. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், 30% மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அபோவ் பவர்ட்டி லைனில் இருக்கலாம். பட் எல்லா 100%ல இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருக்கணும். ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே நம்ம சொன்ன மாதிரி ஸ்மால் அமௌண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஆனால் அதை வச்சு அவங்களுடைய நீட்ஸை வந்து சமாளிச்சிக்க முடியாது. ஏன்னா அந்த
கொஞ்சம் 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு உள்ளுக்குள்ளேயே அவங்களால என்ன பண்ண முடியாது, கடன் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்கோட இதை நாடுறாங்க. ஸோ அப்போ பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஸ்கேஜி மூலமாக நம்ம பேங்க் அண்ட் எஸ்கேஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெண்டர்ஸ் அண்ட் தென் பாரோவர்ஸ் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா எந்த விதமான கொலாட்ரலும் கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் மூலமாக தான், நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த குரூப் கேரண்டி இருக்கும்ல, ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும்போதே அந்த குரூப் லீடருக்கு தெரியும். ஒரு குரூப்பில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸோ 10 மெம்பர்ஸோ இருக்காங்கன்னா அவங்க நல்ல பர்சனாக பார்த்து அந்த குரூப்பில் ஃபார்ம் பண்ணணும். அப்போனா தான் அந்த பேங்க்கில் வந்து அவங்க லோன் கொடுக்கும்போது எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஓகே. ஸோ இதில் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எஸ்கேஜியில் இப்போ விமன் இருக்காங்க, மென் இருக்காங்க. ஆனால் நிறைய இருக்கிறது பார்த்திங்கன்னா விமன் எஸ்கேஜிஸ் தான். ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலமாக எஸ்கேஜி வந்து இந்த அமௌண்ட்டை வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சர்வைவல் நீட்ஸு இல்லைன்னா வருமானம் தகுந்த மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸில் செலவழிப்பாங்க. இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது மூலமாக அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸை சமாளிக்கிறதுக்காக இல்லைனா ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸை செட்டப் பண்ணுறதுக்காக அவங்க பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய அந்த எஸ்கேஜி வாங்கக்கூடிய அந்த பணத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ஃபினான்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது மூலம் தான் மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 அப்படிங்கிற சேனல்ஸ் மூலமாக எஸ்கேஜிக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணப்படுது. இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஆஸ் பர் நபார்ட் படி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட்ஸ், அதாவது கிரெடிட்டாகவோ இல்லாட்டா சேவிங்ஸுக்காகவோ இல்லைனா அதர் ஃபினான்சியல் சர்வீசஸுக்காக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் எல்லாமே மெயினாக ரூரல், செமி அர்பன், அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த புவர் பீப்புளுக்கு அவங்களோட இன்கம் லெவலை ரைஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய எல்லாமே என்னதான் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஸோ இதில் நமக்கு அரௌண்டாக 900 மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் டிஃப்ரெண்ட் லீகல் ஃபார்ம்ஸ் வச்சு அதுக்கு தகுந்தபடி அது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை வந்து 3 டைப்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இதில் பார்த்தோம், நாட் ஃபார் ப்ராஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது என்னதுன்னா சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 அல்லது அதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் ஆக்ட்ஸ் கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா சொசைட்டிஸுமே நாட் ஃபார் ப்ராஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். அதே சமயம் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882 ரிஜிஸ்டர் அது கீழே வரக்கூடிய ட்ரஸ்ட்டு அண்ட் தென் செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே வரக்கூடிய நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனிஸ், இது எல்லாமே நாட் ஃபார் ப்ராஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் தென் இப்போ மியூச்சுவல் பெனிஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வந்து 1955 வந்து மியூச்சுவலி எய்டட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறத இனாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆக்ட் கீழே வரக்கூடிய ஸ்டேட், நேஷ்னல், கோஆப்ரேட்டிவ் அண்ட் மியூச்சுவலி எய்டட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். தென் ஃபார் ப்ராஃபிட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ இது வந்து நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஆர்பிஐ என்ன ரெகுலேட் பண்ணியிருக்காங்களோ அதுபடி இது ரன் ஆகும். நிறைய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த இதுக்கு கீழே தான் வருது அப்படின்னே சொல்லலாம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஜி பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம். ஸோ லிங்கேஜ் ஃபார் சேவிங், இதில் நமக்கு அதிலே மீனிங் இருக்குது. இந்த இதில் எஸ்கேஜி வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. எதுக்காக ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அங்கே அந்த எஸ்கேஜியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து சேவிங்ஸ் பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அந்த எஸ்கேஜி நேமில் தான் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு குழுவில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேருமே அந்த சேமிக்கக்கூடிய பணம் வந்து அந்த குழு பேரில் தான் வந்து சேவிங்ஸில் வந்து சேர்க்கப்படும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவங்க கண்டிப்பாக அந்த பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, வாங்கியிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி எஸ்கேஜிக்கு நம்ம சேவிங்ஸுக்காக பண்ணக்கூடிய அந்த எஸ்கேஜி தான் அவங்க இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை, அதாவது அந்த கஸ்டமருடைய எல்லா பர்சனல் டேட்டா, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லா டேட்டாவும் நம்ம செக் பண்ணுவோம்ல. அந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வந்து எல்லா மெம்பர்ஸுக்குமே வந்து நம்ம செக் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, சேவிங்ஸுக்காக வந்திருந்தாங்கன்னா. பட் அதே இது நம்ம அந்த எஸ்கேஜிக்கு லோன் கொடுக்க போகிறோம், கிரெடிட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், எல்லா மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸோ 20 மெம்பர்ஸோ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸையும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், செக் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கேஜ் ஃபார் பாரோவிங்.
இதில் நபார்டோட கைட்லைன்ஸ் படி நமக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சேவிங்ஸில் வந்து ஒரு குரூப் நேமில் எஸ்கேஜி நேமில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுங்கிறாங்க அப்படின்னா சேவிங் டு லோன் ரேஷியோ ஆஃப் 1:1 to 1:4. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சப்போஸ் ஒரு எஸ்கேஜி வந்து 1 lakh வச்சுருக்காங்கன்னா அதில் 4 டைம்ஸாக 4 lakhs வரை என்ன பண்ணலாம் உங்களுக்கு லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த பேங்க் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. ஸோ லோன் வந்து நம்ம வந்து எஸ்கேஜி நேமில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ யார் அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணணும்னா அந்த எஸ்கேஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்ஸுக்குமே அந்த ரீபேமெண்ட்டோட லைபிலிட்டி உண்டு. ஸோ இதில் வந்து அவங்க என்னென்ன பர்பஸுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்ட்ட அந்த பர்பஸை சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மேரேஜ் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்கேன், இல்லைனா ஃபேமிலியில் செலவுக்கு நான் ஏதோ அசெட் வாங்க போகிறேன், அது அவங்களுடைய பர்சனல் எதுக்குனாலும் அவங்க லோன் வாங்கிக்கலாம். அது எஸ்கேஜி மூலமாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான லோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அட்ஹாக் சார்ஜஸோ இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸோ இந்த 25,000 வரை ப்ரையாரிட்டி செக்டார் லோன்ஸ் கொடுக்கும்போது ஒரு மெம்பருக்கு 25,000 வரை என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அது வந்து எஸ்கேஜி அல்லது ஜாயின்ட் லையபிலிட்டி குரூப்ஸில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே நமக்கு 25,000 வரை லோன் கொடுக்காங்க. ஒவ்வொரு மெம்பருக்கு, அந்த ஒரு குழுவுக்கு கிடையாது, ஒரு எஸ்கேஜிக்கு கிடையாது, ஒவ்வொரு மெம்பருக்குமே 25,000 வரை என்ன கிடையாதுன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. தென் ஆர்பிஐ அண்ட் நபார்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எஸ்கேஜி கொடுக்கறதுக்கு எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டியும் வாங்கக்கூடாது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நமக்கு எஸ்கேஜி கொடுக்கக்கூடிய லெண்டிங் எல்லாமே ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் ஒரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். தென் இது வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்குறதுமே ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் ஒன்று தான். ஸோ நம்ம எஸ்கேஜிக்கு பேங்க் மூலமாக ஃபினான்ஸ் பண்ணுறோம்ல, அது நபார்டு மூலமாக என்ன பண்ணுது 100% ரீஃபினான்ஸ் பண்ணப்படுது. ஸோ எஸ்கேஜியில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் 3 மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மாடல் 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நபார்ட் பேங்க் எஸ்கேஜி. அதாவது பேங்க் இந்த மாடலில் வந்து எஸ்கேஜி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாகவே பேங்க்லேருந்து லோனை வாங்கிடுவாங்க. இதில் என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட இன்டர்வென்ஷன் தலையீடு எதுவுமே கிடையாது. இதில் நபார்டு இதுபடி பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க எஸ்கேஜிக்கு லோனை கொடுத்துருந்தாங்க, முடிஞ்சுது. மாடல் 2ல் வந்து நபார்ட் பேங்க் எஸ்கேஜி. இதில் என்ஜிஓ வந்து ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்சியாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. இந்த மாடலில் என்ன ஆகும் அப்படின்னா என்ஜிஓ வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்கேஜியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் அப்போ என்ன ஆகும்னா அந்த பேங்கு தான் அவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க. ஆனால் என்ஜிஓ மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த எஸ்கேஜிக்கு வந்து லோன் போகுது. ஸோ இதில் வந்து நிறைய இப்போ எஸ்கேஜிஸ் வந்து இந்த செகண்ட் மாடலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மாடல் 3ல் வந்து நபார்ட் பேங்க் என்ஜிஓ எஸ்கேஜி. இதில் என்ஜிஓ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியராக இருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் வந்து டைரெக்டாக பேங்க்லேருந்து என்ஜிஓவுக்கு போகும். என்ஜிஓ என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த எஸ்கேஜி வந்து அந்த என்ஜிஓ பேங்க் மூலமாக வந்திருக்கக்கூடிய பணம் என்ஜிஓவுக்கு வந்திருக்கிற பணத்தை எஸ்கேஜி வந்து வாங்குவாங்க. ஸோ இதில் வந்து ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மாடல் 2ல் என்ஜிஓ என்னவா ஆக்ட் ஆகும், மாடல் 3ல் என்ஜிஓ என்ன ஆக்ட் ஆகும், அண்ட் தென் மாடல் 1ல் என்ஜிஓட இன்டர்வென்ஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனில் இப்போ இதுவரை நமக்கு ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.